அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மயில்ராஜ். நிறைய பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ் பிபிஎம் ஏபிபிஎம் ரெக்ரூட்மெண்ட்டில் நிறையா சந்தேகங்கள் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகங்களுக்கான அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ப்ரோ, நான் பிபிஎம்க்கு செலக்ட் ஆகியிருக்கேன், வெரிஃபிகேஷனுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா, அண்ட் ஐ எம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கால் லெட்டர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கால் லெட்டரில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு டிவிஷன் மாறுது. சில டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டிசி கேட்குறாங்க, சில டிவிஷனில் டிசி கேட்கல. அதே மாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் சில டிவிஷனில் முதலே கொண்டு வர சொல்லியிருக்காங்க, சில டிவிஷனில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கால் லெட்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட கால் லெட்டரில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகணும். சரி, அடுத்த கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ப்ரோ, நான் ஏபிபிஎம் செலக்ட் ஆகியிருக்கேன், கேர்ள்ஸுக்கு இந்த ஜாப் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொன்று எனக்கு லாங் டிஸ்டன்ஸில் கிடச்சிருக்கு, சைக்கிளிங் தெரியலைன்னா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் ஏபிபிஎம்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பிபிஎம் ஜாப்பை பொறுத்தளவில் கேர்ள்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏபிபிஎம் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுது அப்படின்னா பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சைக்கிளிங்கோ அல்லது ஸ்கூட்டி மாதிரியான ஒரு நார்மல் ட்ராவலுக்கு ஓட்டுற இது தெரியலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே காலையில் சபாவிஸ் எஸ்ஓலேருந்து பையன் நீங்கள் தான் ஏபிபிஎம் தான் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஒர்க்கு முடியும் போது பையன் ரிட்டன் சப் ஆஃபீஸ்க்கு நீங்கள் தான் எடுத்துகிட்டு கொண்டு கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டல், அதாவது போஸ்ட் எல்லாமே நீங்கள் டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டியாவது ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுட்டு, அண்ணன் தம்பி அல்லது அப்பா யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். சார், எஸ்ஓவில் ஏபிபிஎம் வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஓவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஏபிபிஎம்மாக செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு ஒர்க்லோடை பொறுத்து ஒருவேளை ஒர்க்லோடு அந்த எஸ்ஓ பர்டிகுலர் எஸ்ஓவில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட்மேன் ஒர்க்கு கூட இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக்கர் ஒர்க் இருக்கும். இந்த ரெண்டு தான் எஸ்ஓவில் போஸ்ட்மேன் ஒர்க் இருக்கும், அப்படி இல்லைனா பேக்கர் ஒர்க் இருக்கும். ஸோ அது நீங்கள் எந்த எஸ்ஓக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த எஸ்ஓக்கு நேரடியாக போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த போஸ்ட்டில் வேக்கன்சி இருக்கோ ஸோ அதில் தான் நீங்கள் செலக்ட் ஆகியிருப்பீங்க. பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர், சார் நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பிபிஎம்மாக செலக்ட் ஆகியிருக்கேன், நேற்று தான் வெரிஃபிகேஷனுக்கு போனேன், என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் திருப்பி தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லோரும் கவர்மெண்ட் ஜாப்னால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட், அப்புறம் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு உங்கள் மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி பார்த்திங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அது ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும்போது உங்களோட ஒரிஜினல் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 rupees பாண்ட் பேப்பர் அண்ட் எக்ஸ் என்கேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அது எப்படி வாங்குறது,
அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்கல, ஸோ அது கொண்டு போக வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஏதோ ஒரு டிவிஷனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ₹100 பாண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் ரெக்ரூட்மெண்ட்டில் யாராவது ஜிடிஎஸ்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பிபிஎம் ஆர் ஏபிபிஎம்மாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்களோட பக்கத்தில் ஏதாவது வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் லெட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டர். இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் வாங்க தேவையில்லை. அடுத்து வந்து ₹100 பாண்ட் பேப்பர் வந்து எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அதாவது உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி தான். ஸோ அதாவது 4 hours ஆர் 5 hours ஜாப் தான் இருக்கும். ஸோ இந்த சேலரி தவிர என்னோடய ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், அதாவது என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு அடிஷ்னல் இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி நீங்கள் அந்த பாண்ட் பேப்பரில் எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த ₹100 பாண்ட் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் பேப்பர்ஸ்லாம் விற்கிற கடையில் நீங்கள் ஒரு ₹100 பாண்ட் பேப்பர் வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ அடுத்து வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்கல, அது கொண்டு போக வேணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கால் லெட்டரில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்கல அப்படின்னா நீங்கள் கொண்டு போக தேவையில்லை. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு செப்பரேட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதை சைன் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுத்தா போதும். ஸோ அடுத்து வந்து ப்ரோ எனக்கு கால் லெட்டர் இன்னும் வரல, எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ராம் கணேஷ், பிரதர் நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ ஹவுஸ் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணுமா, ப்ளீஸ் டெல் எனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஹவுஸ் அக்காமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது நீங்கள் இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செலக்ட் ஆகியிருந்தாலுமே கூட ஹவுஸ் அக்காமடேஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆஃபீஸ் அக்காமடேஷன் கூட நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் வந்து ஆஃபீஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிற எல்லா கிராமத்துலேயும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கான ரெண்ட்டு எல்லாமே நீங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் அக்காமடேஷனும் நீங்கள் ஓனாக தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரிபிரசாத் என்ன கேட்டிருக்காரு, சார் நான் ஃபைனல் செமஸ்டர் எழுதணும் சார், இப்போ ஜிடிஎஸில் செலக்ட் ஆகியிருக்கேன், நான் கரஸில் தான் இந்த செமஸ்டர் எழுதணுமா இல்லை ரெகுலரில் எழுதலாமா, கைண்ட்லி ரிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஜிடிஎஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் பேசி ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து லீவ் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது அது உங்களோட ஹையர் அஃபீஷியல், அதாவது ஐபி இன்ஸ்பெக்டரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் லீவ் கேட்டு நீங்கள் ரெகுலராகவே கூட செமஸ்டர் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு செமஸ்டர்னால் உங்களுக்கு மேனேஜ் பண்ணி நீங்கள் ரெகுலர்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து உங்களோட ஹையர் அஃபீஷியலை பொறுத்து. ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ப்ரோ இன்டிமேஷன் லெட்டரில் ₹100 பாண்ட் பேப்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது நம்ம கொண்டு போகணுமா இல்லை அவங்க கொடுப்பாங்களா? ஸோ இது ஆல்ரெடி இதுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ₹100 பாண்ட் பேப்பர் வந்து நீங்களே வாங்கி கொண்டு போயிடுங்க. இதே மாதிரி இன்னும் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஃபர்தராக இருக்க ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது கேள்விகள் தோணினாலும் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.